அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 28/1/2025 முதல் உச்சம் பெறும் சுக்கிரனால் அடுத்த 4 மாதங்களுக்கு புரியாத யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து தனவசிய யோகத்தை ஏற்படுத்தி வந்த சுக்கிர பகவான் 28/1/2025 முதல் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாரு. இப்படி உச்சம் பெறும் சுக்கிரனால் கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய உச்ச காலகட்டத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு யோகம் தரும் கிரகமான செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு. எனவே இக்காலகட்டங்களில் நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் விரயங்கள் அதிகமாகுங்க, வருமானம் குறைவாகவும் இருக்குங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த புது முயற்சியிலும் ஈடுபட வேண்டாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாத சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எனவே வாக்கு கொடுக்கும் முன்பு சிந்தித்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாதங்கள் முழுவதுமே உச்சம் பெறுவது மட்டுமில்லாமல் வக்ரம் மற்றும் முன்னோக்கி நகர்ந்து மீண்டும் மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது என்பது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பொருளாதாரம் என்பது இக்காலகட்டங்கள்ல திருப்திகரமாக இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. மண் பூமி வாங்கும் யோகம் உள்ளிட்ட பல யோகங்கள் வாய்க்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் இனிமை தரும் விதமும் அமையக்கூடிய ஒரு விதமா அமையிருக்குது. நிலபுலன்கள் வாங்குவது, வாகனம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் வெற்றி பெறுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சுக்கிரனுடைய உச்ச பெயர்ச்சி, அதாவது மீனராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும் அஷ்டமஸ்தானத்தில் சுபபலம் பெற்ற சுக்கிரனும் வலம் வருவதால இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் போதுமான அளவிற்கு இருக்குங்க. அஷ்டம ராசியில் சனி சஞ்சரிப்பதால, ஜென்ம ராசியில் நீச்சகதியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதாலும் மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாகுங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல் சிறு காரியமானாலும் அதிக முயற்சி தேவைப்பட இருக்குது. குரு பகவானுடைய இந்த சுப பலத்தினால் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புத்தாடைகள், வெள்ளி பாத்திரங்கள் சேருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. தக்க தருணத்தில் பண உதவி கிடைக்க இருக்குது. அதே போல் கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு இக்காலகட்டங்கள் சுகப்பிரசவம் ஏற்படுங்க. இக்காலகட்டங்கள்ல சுக்கிரனை விட குரு பகவானே அதிக சுபபலம் பெற்றிருப்பதால பிறக்கும் குழந்தைகள் ஆண் குழந்தைகளாகவே அதிகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இக்காலகட்டங்கள்ல ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் தோஷத்தை சுக்கிரன் குறைத்து விடுகிறாருங்க. சக ஊழியர்களின் விரோத மனப்பான்மை சற்று குறையுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பிலும் நல்ல மாறுதல்களை இத்தருணங்கள்ல உங்களால் காண முடியுங்க. இருந்தாலும் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியே இருக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலை அதிகரிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு இழுபறி நிலை நீடிக்குங்க. உடல் உபாதைகளினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த
இந்த சுக்கிரனுடைய மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் போட்டிகளும் பொறாமைகளும் கடுமையாக இருக்குங்க. குரு சுக்கிரன் சுபபலம் பெற்று ஆதரவாக நிற்பதால் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் புதிய முதலீடுகளில் இக்காலகட்டங்கள்ல நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வெளியூர் மற்றும் வெளி மாநில பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் உங்களுடைய முயற்சிகளுக்கு சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய மீனராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவானுடைய ஆட்சி ராசியில் கலைத்துறைக்கு அதிபதியாக சுக்கிரன் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் அவை எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் அதிகாரத்தில் வைத்து கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்து சுபபலம் பெற்றிருக்குதுங்க. சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்திருப்பது மேலும் பல நன்மைகளை அளிக்க இருக்குது. உங்கள் மீது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. கட்சியில் ஆதரவு இருக்குங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவி சுக்கிரனுடைய இந்த மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வி முன்னேற்றத்தை குறிக்கும் கிரகங்கள் இக்காலகட்டம் முழுவதுமே உதவிகரமாக சஞ்சரிக்குதுங்க. அதனால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. அதே போல் தேர்வுகளில் வினாக்களுக்கு பதிலளிக்கும் போது உங்களுடைய ஞாபகத்திறன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. படிக்க உட்கார்ந்தால் முழு முயற்சியுடன் உங்களுடைய கவனம் படிப்பில் இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூமிக்காரகரான செவ்வாயும் விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் பலம் குறைந்து சஞ்சரிக்கிறாங்க இக்காலகட்டம் முழுவதும். இதனால வயல் பணிகள்ல நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் கூட விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க. இதனால குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யம் நிலவுவது மனதிற்கு நிறைவை தருங்க. திருமணமாகாத பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு கிரகநிலை ஆதரவாக இருக்குங்க. ஏற்கனவே கருத்தரில் கடகராசி பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. கடகராசிரியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக ஏற்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வைத்தீஸ்வரன் கோவில் மற்றும் திருநள்ளாறு தரிசனம் உடனுக்குடன் உங்களுக்கு பலனளிக்கும்.